இப்போ டாக்டர், இப்போ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சம்பள சிக்கல் எதுவும் இருக்கா? இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற பணிப்புறக்கணிப்பில் நீங்கள் சம்பள அதிகரிப்போ இல்லை வேறு இப்போ அரசாங்கம் வந்து சம்பள அதிகரிப்பு கொடுத்துருக்குது எல்லாருக்குமே. இப்போது உங்களுக்கு ஏதாவது இந்த சம்பள அதிகரிப்பு பிரச்சனைகள் இருக்குதா? இந்த விடயத்திலே வந்து நாங்கள் கூறிய விடயம் எங்கள் வைத்தியர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு, அதாவது வந்து சொல்கிறார்கள் அதை சொல்கிறது டெட் அலவன்ஸ் என்றது. அந்த போக்குவரத்து கொடுப்பனவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018 ஆண்டு அப்போது இருந்த அதாவது தேசிய சம்பள ஆணைக்குழுவால் வந்து பரிந்துரைக்கப்பட்டது வந்து 1,20,000 ரூபாய். ஆனால் தற்பொழுதும் கூட 7-8 வருடங்கள் கடந்து வைத்தியர்களுக்கு வந்து கிடைக்கின்ற கொடுப்பனவு வந்து 70,000 ரூபாய். இப்போ ஒரு மணிக்கணும். இப்போ இதோட நாங்கள் ஒரு வைத்தியருக்கு சாதாரணமாக எவ்வளவு சம்பளம் வரும்? அதாவது வைத்தியர்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேட் படி நாங்கள் இல்லாமல் சும்மா ஜென்ரலாக சொல்லலாமே. அதாவது வைத்தியர் ஒருவருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர்களோட அடிப்படை வேதனம் இருக்கின்றது. அடிப்படை வேதனத்துடன் வந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற அதாவது அதாவது சலுகைகள் அதாவது சலுகைகள் இலவன்சஸ் அந்த இலவன்சஸ் வந்து கிடைக்கின்றது. அது வந்து சில வேளைகளில் வந்து போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வந்து அதாவது அங்கே போய் வந்தது அதாவது எமர்ஜென்சி ஒன்று வரும்பொழுது அதாவது அவசர சேவைகள் வரும்பொழுது அங்கே அவர்கள் போவதற்கு அங்கே இருப்பதற்கு பரிசோதிப்பதற்கு அதாவது அவை சேர்ந்து ஒரு இலவன்ஸாக தான் டெட் அலவன்ஸ் காணப்படுகின்றது. அதெல்லாம் சேர்த்தா மொத்தமாக ஒரு வைத்தியருக்கு எவ்வளவு சம்பளம் வரும் மாதம்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தியர்களுக்கு வந்து அடிப்படை வேதனத்துடன் இந்த அதாவது இலவன்ஸை வந்து நாங்கள் கூட்டும் பொழுது வைத்தியர்கள் வந்து மேலதிக நேர கொடுப்பனவு அல்லாமல் அதாவது குறைந்த தரத்தை கொண்ட ஒருவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1,80,000 அளவு வேதனம் கிடைக்கின்றது. 2 லட்சம் வச்சுக்கலாம் அன்னளவாக. அதாவது மேலதிக கொடுப்பனவு இல்லாமல் ஏன்னு சொன்னால் மேலதிக கொடுப்பனவு வந்து எல்லா வைத்தியர்களுக்கும் கிடைப்பது இல்லை. இப்போ அது வந்து நீங்கள் சொல்றீங்க ஒரு தரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிற டாக்டர் அதாவது மிகவும் அதாவது எங்களிலே அதாவது ஜூனியர் டாக்டர் சொல்லுவாங்க. கனிஷ்ட வைத்தியர் ஒருவர்களுக்கு வந்து 2 லட்சம் கிட்டத்தட்ட 1,80,000 தொடக்கம் 2 லட்சத்துக்கும் அன்னளவான வேதனம் காணப்படும். அப்போ ஒரு சீனியருக்கு வந்து கிட்டத்தட்ட 5 தாண்டுமா? அதாவது